பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ நான் இருக்கிறது வடலூரில் இருக்கிறேன். வடலூரில் தண்ணீர் பந்தல்கிட்ட நம்ம அன்பர்பட்ட வாழை தோட்டம் கிடையாது, சைடு தான் வச்சுருக்காரு. சைடில் ஒரு 60 கன்று வச்சுருக்காரு. இப்போ பாருங்கள், இதை நல்லா பாருங்கள். இது வந்து ஷாம்பிளுக்காக அவர் இந்த ஒரு கண்ணுக்கு மட்டும் தெளிக்காமல் விட்டு பஞ்சகாவியம் ஆரம்பத்தில் தெளிக்கலை. இதனுடைய வளர்ச்சியை பாருங்கள். இப்போ பஞ்சகாவியம் இதெல்லாம் தெளித்தது இது பஞ்சகாவியம். அது எடுத்துங்க. அந்த வாழையும் பாருங்கள். இதெல்லாம் பஞ்சகாவியம் ஒரு முறை தான் தெளிச்சிருக்காரு. இதில் என்ன குறைன்னா தண்ணி பத்தலை. தண்ணி அவருக்கு இன்னும் பைப் கிடைக்காதனால, தண்ணி வசதி இல்லாதனால அதிகமாக நீர் கொடுக்க முடியல. இப்போ அநேகமாக நாளைக்கு நீர் கிடைச்சிரும், அப்படின்ற தண்ணி நிறைய கிடைச்சிரும், அதுக்கு பின்னால் நல்லா வந்துடும் சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு அந்த பஞ்சகாவியத்து மகிமை இது தெளிக்காது எப்படி இருக்குது பாருங்கள். தெளிக்காத அவர் வேணும்னே ஒரு செடிக்கு தெளிக்காமல் என்ன வரும்னு சொல்லி அவர் ஒரு ஷாம்பிளுக்காக விட்டுருக்காரு. இதனுடைய கண் வளர்ச்சியை பாருங்கள். இப்போ தெளித்தது அதனுடைய வளர்ச்சியை பாருங்கள் எப்படிங்கன்னு. இவ்வளோக்கும் ஒரே ஒரு முறை தான் பஞ்சகாவியம் தெளிச்சிருக்காரு. இன்னும் அடுத்து நாளைக்கு தண்ணி வந்துடும் அப்படின்றாரு. தண்ணி விட்ட பின்னால் அப்புறம் தெளிக்கிறேன் இருக்காரு. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு முறையில் இவ்வளோ வருதுன்னா அவரே அதிசயமாக சொல்கிறாரு. ஐயா, இது எத்தனை ஒரு மணி நேரம் தெளிச்சிங்களா? ஒரே ஒரு வாட்டி தான். ஒரே ஒரு வாட்டி தான். அதுக்கு பின்னால் தெளிக்கிறது. அதுக்கு முன்னாடி எதிலும் தெளிக்கலை. இதில் பாக்கி எல்லாம் 60 59 தெளிச்சாச்சு. ஒன்று மட்டும் விட்டாச்சு. ஒரு மரம் மட்டும் ஒரு இதுக்கு பார்வை சாம்பிளுக்கு செக் பண்ணதுக்கு விட்டது. ஓகே. இது பாருங்கள், அதான் ஷாம்பிளுக்காக விட்டுருக்காரு. இதனுடைய வளர்ச்சியை பார்த்துக்கலாம். இதனுடைய அடுத்து நாளைக்கு பஞ்சகாவியம் தண்ணி விட்டு அப்புறம் தெளிச்சோன்னா அடுத்த மாதம் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்புறம் அந்த தடை மட்டும் பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, தடைக்கு கனமே இல்லை. இதெல்லாம் பாருங்க, அதையும் பாருங்க. இதோடைய தடிமலை பாருங்க, எவ்வளோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப என்னமோ இந்த பொங்கலுக்கு வெட்டுற கரும்பு மாதிரி தான் இருக்குது. அதனுடைய வளர்ச்சியை பாருங்க. இதனுடைய தடிமலை இது பஞ்சகாவியம் ஒரு முறை தெளித்ததுக்கு இதனுடைய வாழையினுடைய தடிமலை அடர்த்தியை பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. ஆமாம், ரொம்ப பார்க்குறவே ரொம்ப அதிசயமாக இருக்குது. நிறைய இலையும் விட்டாச்சு. நிறைய இலையும் நல்லா விட்டுருக்குதுங்க. இது பார்க்குறதுக்கு இது இலையில நல்லா இருக்கும். இது இலையினால் வளர்ச்சியே இல்லாத மாதிரி அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு பஞ்சகாவியம் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்கிறாரு. ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி ஒரு முறை தெளிச்சு நல்லா இருக்குங்களா? ஆமாம், தண்ணி பிரச்சனை இருக்குனால தான் நமக்கு இது கொஞ்சம் இப்படி இருக்குன்னு. அடுத்த நாளைக்கு வந்து தண்ணி ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ஓகே. ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே நாளைக்கு தண்ணி வந்தாச்சா இந்த மருந்து பஞ்சகவியம் போட்டு விடும். ஓகே. 2 வீக்ஸுக்கு தைப்பூசம் வரும்போது வாங்க. ஆமாம். அப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டு. தைப்பூசத்தில் நம்ம மறுபடியும் ஒரு பார்வை பார்க்கலாம். தைப்பூசம் வர்றவங்க எல்லாம் இந்த போகிற வழியில் தைப்பூசம் நீங்கள் எங்கேயும் அலைவானே பஸ் ஓட்டி இறங்கனே அவங்க இடம் இருக்குது, வேணால் பார்க்கலாம். அது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இப்போ ஸ்பெஷல் பஸ் போடுவாங்க. அதற்கு முன்னால் தண்ணீர் பந்தல் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் தான் நம்ம இவர் தோட்டம் போட்டிருக்காரு. தோட்டம்னு சொல்ல முடியாது, இது வந்து சைடில் அப்படியே வச்சுருக்காரு. ஒரு 60 கன்று வச்சு பார்க்கலாம்னு இருக்காரு. எல்லாமே பேயன் வாழை. சும்மா அற்புதமாக வளர்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுயா. நன்றி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.